வேற லெவல் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. பாரதி ஃபீல் பண்ணுறாங்க. நானும் என்னென்னமோ பத்திரிக்கையெல்லாம் கீழே போட்டு பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் அங்கே படிக்க வேண்டியதை நான் படித்து தானே தீர்னேன். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா பவானி கிட்ட நான் தோற்று போயிடுவேனோ? வேறு எதில் வேணாலும் தோக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் தோத்தனா எனக்கு அவர் கிடைக்கவே மாட்டாரே. நியாயத்தின் பக்கம் நான் நிற்கிறேன். அவங்க எல்லாம் அநியாயம் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் என் வாழ்க்கையை தொலைச்சிருவேனான்னு ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ் வந்து இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. பாத்தியா, அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களே, இப்போ நம்ம என்னக்கா பண்ண போகிறோம்? எனக்கு வர கோவத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது. என்னடா தம்பி பண்ண போகிற? அப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அம்மாவை கேட்காம. அம்மாவை கஷ்டப்படுத்தினது என்னது சொல்லுக்கா. அந்த பத்திரிக்கை படித்ததுனால தான் அம்மா இப்படியெல்லாம் வந்து கஷ்டத்தில் வந்து இருக்காங்க. அப்போனா அதை உண்டில்லன்னு ஆக்க போகிறேன்னு நம்ம குட்டி ஆதித்யன் வேக வேகமாக சாமி ரூமில் வச்சுருக்கிற பத்திரிக்கையை ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து இங்கே பத்திரிக்கை இருந்துச்சேன்னு சொல்லி மித்ரா வந்து பார்க்குறாங்க. யாரும் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி ஒரு வேளை எடுத்திருப்பாளோன்னு சொல்லி பாரதியை ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இவ எடுத்திருக்கிற வாய்ப்பு இல்லை போல இருக்கே. வேற யார் எடுத்திருப்பாங்கிற மாரி திங்க் பண்றாங்க. அந்த இடத்துல மித்ரா. பாட்டி வந்து கேட்குறாங்க, "எங்க போச்சு? பறந்தா போயிருக்கும். பறந்து போயிருந்தாலும் இங்க தானே பக்கத்துல இருந்திருக்கும். யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. மித்ரா போய் பாரும்மா. அதுதாம்மா மொதல்ல வந்து பூஜை பண்ணது. அத நல்லபடியா வந்து வச்சுக்கணும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி பாட்டி, பார்க்குறேன்னு" சொல்லிட்டு எல்லாரும் நாலாபுறமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த விஷயத்த பாரதிகிட்டயும் சொல்றாங்க. "பாரதி நீ எதுவும் பார்த்தியாம்மா?" அப்படின்னு சொல்றப்ப, "நான் எதுவும் பார்க்கலைங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு கீழ இறங்கி வராங்க. கீழ இறங்கி வந்தோனே, நம்ப குட்டி ஆதித்யன், "வேணான்டா தம்பி, இது மாரிலாம் வந்து எரிக்கலாம் கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா விடுக்கா, சும்மானு இரு. இது இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப குட்டி ஆதித்யன் மாஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல இத தூரத்துலேருந்து நம்ப பாரதி பார்த்துட்டு வேகமா ஓடி வராங்க. "என்ன பண்ற? அம்மா சும்மானே இரும்மா. இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகவே விடக்கூடாது" அப்படின்னு சொல்றப்ப, மித்ரா எதார்த்தமா வராங்க. அவங்க பத்திரிக்கை பாதி தான் இப்ப இருக்கு. அத வந்து கையில வந்து எடுத்து அணைச்சிடுறாங்க. "இது ஏதோ பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. இத வந்து பிரச்சனைய வந்து பெருசாக்கிடாத." "என்னது? பிரச்சனைய பெருசாக்கிடாதயா? என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? நீ இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்ப. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நெனச்சியா? இப்பயே பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். நீ பாட்டிக்கிட்ட சொன்னனா, நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" பாரதி வந்து பேசுறாங்க. "ஏய் வரேன்டி, கையும் களவுமா பிடிச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. "பாட்டி என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன ஆச்சு? பாருங்க, இதுதான் நம்ப சாமி கும்பிட்ட பத்திரிக்கை" அப்படின்னு சொன்னோனே, "இது யாரு தெரியுமா என்ன பண்ணியிருக்கா? பாரதி தான் இது மாரி ஆக்கியிருக்கான்னு" சொன்னோனே, சுதாகர் வந்து கடுப்பாயிட்டாங்க. "பாரதி இப்படி பண்ணியிருக்காளா? யார கேட்டு அவ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா? பொறாமையில ரொம்பவே வந்து பொங்கறா. அவளுக்கு புருஷன் இல்ல, உனக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்குன்னு" உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து எதார்த்தமா, "பாரதி நீ இது பண்ணியா? சொல்லு. உன் மேல 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆனா நீ சொன்னா தான் என்னால ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும்னு" ராஜலட்சுமி பேசுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "ஆமா, நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு கனவெல்லாம் இல்ல. டைரக்ட்டா நெத்தி அடியா" நம்ப பாரதி வந்து பேசுறாங்க. "ஏய் என்ன தைரியம் இருந்தா இதெல்லாம் நீ தான் பண்ணேன்னு எங்க முன்னாடியே சொல்லுவ?" "ஆமான்டா, அப்படிதான்டா சொல்லுவேன். இப்ப என்னங்கிற? இது எல்லாம் நானும் தெரிய வேணாம், தெரிய வேணாம்னு சொல்லி பார்த்தா, ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆதிக்கு இவெல்லாம் பொருத்தமானவளே கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன்னு சொன்னோனே, மீனா வந்து யோசிக்கிறாங்க. அவங்க அம்மாவும், "என்ன இதுக்கு படபடன்னு சூப்பரா வந்து பேசிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டாளே. தெரியல. அவளும் பெண் தானே. அவ புருஷன வந்து காப்பாத்தணும்னு அவளுக்கும் தோணுமா? தோணாதா? அதனால தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இனிமேட்டு யார் வந்தாலும் அவள தான் பாரதி ஈஸியா வந்து சமாளிச்சுருவாங்கிற மாரி திங்க் பண்றாங்க." அந்த நேரம்னு பார்த்து, "ஏய் நீ என்ன சொல்ற? யாரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு, யாருக்கு யாரு தகுதி இல்லன்னு சொல்ற? தெரிஞ்சு தான் பேசுறியான்னு" நம்ப பாட்டி கை தூக்குறாங்க. அப்பன்னு பார்த்து, "முழுசா நான் கேட்டதுக்கு பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க அடிக்கலாமா? வேணாமா? இல்ல ஓங்குன கைய மித்ராவ அடிக்கலாமான்னு
பொறுமையா வந்து கேட்டுட்டு சொல்லுங்க. என்ன சொல்ற? அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், அவ என்னோட பேத்தி. நான் மன்னிச்சுருவேன். சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்றது தான். அதுக்குன்னு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீ பயன்படுத்தலாமா? அப்படின்னு சொல்லும்போது, சரி. முதல்ல எதுக்கு இவ்வளோ நாளா இந்த கன்டென்ட்டே எடுக்காம இருக்கிறப்ப, திடீர்னு இதை வந்து எடுத்தீங்க? சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோனே, மித்ரா வந்து பட்டப்படுறாங்க. உடனே சுதாகருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. சொல்லுங்க பாட்டி. திடீர்னு எதனால இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்தீங்க? எனக்கு உடம்பு முடியாம போச்சு. அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணோம். என்ன மித்ரா? நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. இவ்வளோ நேரம் என்ன திட்டுறதுலயே ஆர்வமா இருந்தா, இந்த விஷயத்த பத்தி சொன்ன உடனே, அவ என்ன ஒரு மாரி ஆயிட்டா? தப்பு செஞ்சவங்க தானே பாட்டம்மாவாங்க. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே! இப்ப யாரு தைரியமா நின்னு பேசுறா? யாரு தப்பு பண்ணவங்க மாரி பேசுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே! ஆமா மித்ரா, நீ என்ன பாட்டப்பட்டுட்டு நடுங்கிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? இல்ல பாட்டி, இது மாரிலாம் நடந்துச்சுல்ல, அத நெனச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு பாட்டி. நடக்குமோ நடக்காதோன்னு அப்படின்னு ஃபீல் பண்ற மாரி நடிக்கிறாங்க. ஏய்! இது கவலையில வர பதட்டம் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் திட்டுனப்ப, பார்த்தப்ப எதுவும் இல்லையாம். கவலையில வந்துச்சுன்னு நீங்க வேணா நம்புங்க. ஏன்னா, உங்களுக்கு எதார்த்தமாலாம் இது மாரி ஆகவே இல்ல. திட்டம் போட்டு சதி செஞ்சு உங்கள வீழ்த்தியிருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. உங்கள பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத உங்க சொந்தக்காரன் ஒருத்தன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற பாரதி? நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் ஏதோ குழப்பறதுக்காக வயித்தெரிச்சல்ல வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கானே. நந்தினி சொல்றாங்க. "நந்தினி கிட்டக்க வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயே வந்து எல்லாரும் முன்னாடி அடிக்கிறாங்க. நான் ஒண்ணும் சும்மாலாம் சொல்லல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்திருந்தீங்க அன்னைக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த குடுத்தாங்க. அத சாப்பிட்டீங்க. குடுத்தது யாரு? நம்ப மித்ரா. மித்ரா இது மாரி குடுத்ததுனால தான் உங்களுக்கு முடியாம போச்சு. பாட்டி, நான் எதுக்கு பாட்டி இப்படியெல்லாம் வந்து செய்ய போறேன்? நீங்க என்னோட சொந்த பாட்டி. நீங்க இருந்தா தான் நல்லபடியா எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, எனக்கு உங்கள எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? "ஏன்டி சதிகாரி! என்னடி இந்த அளவுக்கு நடிக்கிற?" அப்படின்னு பாரதி வந்து செம்மையா வந்து மாஸ் பண்றாங்க. யார் என்ன சொல்றீங்க? ஒரு பக்கம் என் பேத்தி தான் காரணம்னு சொல்றா. இவள கேட்டா, நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் உங்களுக்கே தெரியும்னு சொல்றாங்க. நான் என் மித்ராவ தான் நம்புவேன். சூப்பர் பாட்டி. உங்கள மாரி ஒரு பாட்டி எனக்கு இல்லையேன்னு நெனைக்கிறப்ப, எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. அவ அந்த தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நான் சொல்றேன். இருப்பினும், என் பேத்தி அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்றீங்கல்ல, எனக்கு இத கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் நான் அமைதியாலாம் முடியாது. உங்க பேத்தி தான் முழுக்க முழுக்க காரணம். இல்லன்னு சொல்ல சொல்லு. சத்தியமா இல்லவே இல்ல. என்னடி இது மாரிலாம் நீ மாட்டிக்கிட்டேங்கிறனால பிரச்சனைய திருப்ப பார்க்குறியா? ஆமா, ஆமாங்கிற மாரி சுதாகரும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அம்மா, மித்ரா இதெல்லாம் செய்யக்கூடியவ தாம்மா. பாரதியெல்லாம் அப்படியெல்லாம் யார் மேலயும் பழியெல்லாம் போட மாட்டாங்க. கொஞ்சம் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இது தெரியாம இவகிட்ட நான் ஏகப்பட்ட வாட்டி வந்து வம்பிழுத்துட்டேனே. ராஜலட்சுமி பாட்டிக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பாரதி விடமாட்டாம்மா. நிச்சயம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கிற மாரி யோசிக்கிறாங்க. சரி பாட்டி, ஒரு விஷயத்த வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சதி செஞ்சாங்கல்ல, அந்த விஷயத்த காட்டுறாங்க. இத முன்ன பின்ன பார்த்திருக்கியா? அப்படின்னு மித்ரா கிட்ட கேட்ட உடனே, ஓ! கண்டுபிடிச்சிட்டாளா? இத வச்சு என்ன பண்ண முடியும்? சொல்லுமா அப்படின்னு சொல்லி மித்ராவ கொக்கி போடுற மாரி பேசுறாங்க நம்ப பாரதி. இது தெரியாம வலையில ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏறுறாங்க. இதுவரைக்கும் நான் இத பார்த்ததே இல்ல. நல்லா தெளிவா தான் சொல்றியா? சுயநலமோட தானே சொல்ற? ஆமா. இதுவரைக்கும் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்ல. இவ இத கையில வச்சிருக்கான்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். நம்ப மித்ராவும், சுதாகரும் பேசுறப்ப, பாட்டிக்கு ஒண்ணும் புரியாம குழம்புறாங்க. பாட்டி, நான் இத செஞ்சிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சந்தர்ப்பத்தில, உங்க பேத்திய நீங்க நம்புறீங்க. இப்பயே உங்க பேத்தி வந்து, இது எல்லாத்துக்கும் காரணம்னு என்னால சொடக்கு போற நேரத்தில நிரூபிக்க முடியும். நிரூபிச்சு காட்டுறேன். இதுவரைக்கும் இத பார்த்ததே இல்லன்னு சொன்னா, சரிங்களா? பாருங்கன்னு சொல்ட்டு மித்ரா இத வாங்கியிருக்கா. நான் கையில வச்சிருக்கிறதுனால, இது நான் வாங்குனதுன்னு சொல்லி கங்கணம் கட்டுற கதையெல்லாம் உங்க பேரனும், பேத்தியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களே! அப்பனா இது கடையில யார் வாங்குனாங்கங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு படம் புடிச்சு காட்டுறேன்னு அந்த இடத்துல காட்டுறாங்க. இத பாரதி இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த இடத்துல, "அண்ணா, நான் தாண்ணா அந்த கடையில போய் வாங்குனேன்." "என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கியே?" "ஆமா, பின்னாடியே இவ ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியுமா?"
அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கிட்டக்க வராங்க. பார்த்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி. பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு அந்த இடத்துல நம்ம மித்ராவை டிஷம் டிஷம்னு பண்ணுறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சொல்லுங்க பாட்டி, இவ்வளோ நேரம் உங்கள் பேத்தியை நீங்கள் நம்புனீங்க. ஆனால் அதுக்கு நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு பக்கமாவது விசுவாசியாக இருந்திருக்காளா? இந்த அளவுக்கு யோசிக்கிறாளே. ஆதி வந்து என்ன சொன்னாங்க? நீங்கள் நல்லபடியாக ஆகுங்க, இப்படியெல்லாம் நடக்கிறப்ப எதுவும் வேணான்னு எவ்வளோ தன்மையாக சந்தோஷமாக வந்து பேசுனாங்க. ஆனால் இந்த சதிகாரி இருக்காளே, உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நினச்சது தான் நடக்கணும்னு உங்களையே இது மாதிரி ஆக்க நினச்ச துணிஞ்சிட்டான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சொல்லுங்க, நான் சொன்னது சரியா தவறா? இப்போ ஓப்பனிங் சீனுக்கு வரேன். மித்ரா ஆதிக்கு பொருத்தமானவங்க கிடையாதுன்னு சொன்னனே, இப்போ பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சோபாவில் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம, அண்ணா ஏதாவது ஒன்று பண்ணுங்க, என்னம்மா பண்ணுறது, இப்படி நீ மாட்டி வச்சிருக்கியே. அப்போனா இப்போ சுதாகர் உங்களுக்கும் இந்த விஷயத்தில் வந்து பங்கு இருக்குது போல இருக்கே. உங்கள் தங்கச்சிக்கு எப்படி இருந்தாலும் ஆதரவாக தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க. உங்ககிட்ட கேட்டு அனுமதி இது பெற்று தான் மித்ரா இது மாதிரி பண்ணாளா அப்படின்னு சொல்கிறப்ப ராஜலட்சுமி பாட்டி சுதாகரையும் வந்து பார்க்குறாங்க. ஏதாவது சமாதானம் பண்ணலான்னு பார்த்தா என்னையும் அவள் கோத்து விட்டுட்டா. இனிமேட்டு வாயையே திறக்க முடியாது. எதுவும் பேச முடியாமல் செம்மையாக வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னடி இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ராஜலட்சுமி பாட்டி வந்து கேட்குறாங்க. என்னென்னமோ சொன்ன, கடைசியில் எல்லாத்தையும் பண்ணி வச்சது நீதானா அப்படின்னு சொல்கிறப்ப அமைதியாக வந்து நிற்கிறாங்க நம்ம மித்ரா. என்ன பண்ணுறது, இப்படி சுற்றி சுற்றி என்னை இப்படி வந்து சிக்க வச்சிட்டாளே அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி இது எல்லாத்தையும் ரசிக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.